ஸ்ட்ரக்சர் ஒர்க்லாம் ஆல்ரெடி பண்ணியாச்சு. இந்த ஸ்ட்ரக்சரை பத்தி இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஜிங்க் கோட்டட் பெயிண்ட் தான், அதாவது ஹார்ட் டிப் கேல்வனைஸ்டு மெட்டீரியல் தான். இதை தாண்டியும் வந்து நம்ம டீம்ல இருக்கவர் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்காரு. இது என்ன ரீசனுக்காக அடிக்கிறோம்னா, இது வந்து இண்டஸ்ட்ரியல் அலுமினியம் பெயிண்ட்னு சொல்லுவோம். இதுக்கு மேலே அடிக்கிற பெயிண்ட் இது வந்து ஒரு 3-4 பர்பஸை வந்து சால்வ் பண்ணுது. ஃபர்ஸ்ட் பர்பஸ் பார்த்தீங்கன்னா, ஹீட்டை வந்து இது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். இந்த பெயிண்ட் ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுனால ஹீட் அப்சர்ப்ஷன் கம்மியாயிட்டு, ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஹீட் ஆகிறத தடுக்கும். அப்படி தடுக்கிற பட்சத்தில் பேனல்ஸும் வந்து ஓவர் ஹீட்டிங்கை வந்து தடுக்கிறதுக்காக இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இந்த பெயிண்ட் வந்து பயன்படுது. செகண்ட், தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஏஸ்தட்டிக் நல்லா இருக்கும். பேனலோட ஸ்ட்ரக்சரோட ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா கலர் வந்து ஒரு மாதிரி ஒரு ரிதமிக்காக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த பெயிண்ட் அடிக்கிறோம். இது வந்து கொரோஷன் ஃப்ரீ. இந்த பெயிண்ட் அடிக்கிற பட்சத்தில் துரு பிடிக்கிற வாய்ப்பு வந்து கம்ப்ளீட்டாக 0 ஆகிடும். ஏன்னா ஆல்ரெடி ஹார்ட் டிப் கேல்வனைஸ்டு, அதுலேயே துரு பிடிக்காதுன்றது ப்ரூவ் ஆயிடுச்சு. பட் அதையும் தாண்டி நம்ம இந்த பெயிண்ட் அடிக்கும் போது கம்ப்ளீட்டாக இது கொரோஷன் ஃப்ரீ ஆகிடுது. டியூரபிலிட்டி, ஸ்ட்ரக்சரோட டியூரபிலிட்டி வந்து அதிகமாகிடுது. ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் இந்த பெயிண்ட் வந்து நம்ம அடிஷனலாக அடிச்சு கொடுக்குறோம். இந்த பெயிண்ட் அடிக்கிறனாலும் இதை நம்ம சொன்னது எல்லாமே இருக்க தான் போகுது. பட் அடிக்கிறனால இன்னும் அடிஷனல் பெனிஃபிட்ஸ் ஆகிடுது. சேனல் சொல்கிறேன். என்ன பண்றான்? பர்த்டே வளர்க்குறானா? தூங்கி விட்டேனாம், அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள்.